ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வணங்குகிறேன் பிரபு. கமலாட்சுரனின் செயல்களை பார்த்து நீ கவலைப்படவோ பயப்படவோ அவசியமே இல்லை தயாசுரா. பிரபு, நான் கமலாட்சுரனை எண்ணி பயப்படவில்லை. நான் அந்த நாத்திகன் வினுவை எண்ணி கவலைப்படுகிறேன். தெரியாமல் கமலாட்சுரனோடு கூட்டாக சேர்ந்து அந்த அப்பாவி என்ன பாடுபட போகிறானோ. பிரபு, தங்கள் கோவிலில் தங்கள் எதிரே நின்று தங்களை வாய்க்கு வந்தபடி திட்டியவனை இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன். உண்மையை கூறுகிறேனே, தெரியவில்லை. ஏதோ ஒரு சக்தி என்னை தடுத்து விட்டது. அந்த சக்தி மட்டும் என்னை தடுக்கவில்லை என்றால் அவனை அதே இடத்தில் அடித்து துவம்சம் செய்திருப்பேன். என்ன பிரபு, தங்களை ஒருவன் திட்டிக் கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறேன், தாங்கள் சிரிக்கிறீர்கள். தயாசுரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? நிந்தனை செய்பவர்கள் தான் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். வணங்குபவர்கள் வணங்கும் பொழுது மட்டும்தான் என்னை நினைப்பார்கள். நிந்தனை செய்பவர்கள் உண்மையான எண்ணத்தோடு என்னை நினைப்பார்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இல்லை பிரபு, இல்லை. அவன் நல்லவனே இல்லை. அவன் துஷ்டன். அவன் மகா துஷ்டன். மங்களமூர்த்தி, எங்கே சென்று விட்டாய்? என்ன பிரபு, இவை அனைத்தும் தங்களது லீலைதானா? நடந்த உண்மை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் தயாசுரா. வினுவும் தினவும் இரட்டை பிறவிகள். ஒருவன் நாத்திகன், ஒருவன் ஆத்திகன். தன் பூர்வ ஜென்ம கர்மங்களின்படி அவர்களின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது நடந்தாலும் விதியின் முன்பே தீர்மானப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ முதலில் புரிந்து கொள். இதற்கு மேலும் நீ இதை பற்றி ஆச்சரியப்பட அவசியமில்லை தயாசுரா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, இந்த தினு வினு இருவரை பற்றியும் கேட்கவே விசித்திரமாக இருக்கிறதே. அவர்களை பற்றி கூறுங்களேன். இவர்கள் இருவருடைய அத்தை தேவகி அன்போடு அவர்களை அப்படி அழைக்கிறார்கள். வினுவின் முழு பெயர் விநாயகன், தினுவின் முழு பெயர் தினாநாயக். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, விநாயகர் என்று பெயர் வைத்துக் கொண்டு விநாயகரை எப்படி வெறுக்கிறான்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீ புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய பாக்கி இருக்கிறது தயாசுரா. அனைத்து விஷயங்களையும் ஒன்றாக புரிந்து கொள்ள முடியாது. பிரபு, இப்பொழுது எனக்கு என்ன ஆணை? வினு தினுவின் அத்தை கணேச பக்தி தேவகியை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. அப்படியாகட்டும் பிரபு, அப்படியாகட்டும். வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் பிரபு. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தாயே, தங்கள் உறக்கத்தை கலைத்த குற்றவாளி நான் தான். என்னை மன்னித்து விடுங்கள். உன்னுடைய பக்தர்களுக்காக கைலாயத்தை விட்டு செல்லலாம் என்று எண்ணாதே. தயாசுரனை அனுப்பி அனைத்து காரியங்களையும் முடித்துக்கொள். அப்படியே ஆகட்டும் தாயே. வா, சென்று தூங்கலாம். அனைவரின் குறைகளையும் தீர்க்கும் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேஷா, என் வாழ்வில் நான் படும் கஷ்டத்தை தீர்க்க தாங்கள் விரும்பவில்லையா? ஏன் எனது வளர்ப்பு பிள்ளைகள் வினுவையும் தினுவையும் என்னை விட்டு பிரித்தீர்கள்? அவர்கள் எனக்கு கிடைக்கவே மாட்டார்களா? கௌரி புத்ரா, என் வேண்டுதலை நிறைவேற்றி வையுங்கள் பிரபு. தங்களுக்கே தெரியும், சிறு வயதிலேயே என் தோழி கீர்த்தியின் மகள் விஜயாவிற்கு என் மகன் வினுவை திருமணம் செய்து வைப்பதாக நாங்கள் இருவரும் பேசி முடித்து விட்டோம். இப்பொழுது என் மகன் வினு திரும்பி வரவே இல்லை. நான் அவர்களுக்கு என்ன பதில் கூறுவேன்? என் வாக்கை நிறைவேற்றி வையுங்கள். இந்த பாவியின் மீது கருணை புரியுங்கள் மங்களமூர்த்தி. அம்மா, அம்மா, கணேசர் கருணை மீது நம்பிக்கை வையுங்கள்.
அவர் நம் பிரார்த்தனையை அவசியம் கேட்பார். பார்த்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் காணாமல் போன இருவரும் தங்களிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள் அம்மா. விஜயா, உனக்கு தெரியாது, இவர்கள் இருவரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் பிறக்கும் பொழுதே கூறினார்கள் இவர்கள் இருவரின் ஜாதகத்தில் தாய் தந்தை இருக்கக்கூடாது என்று. அதை போல் ஆகிவிட்டது. இவர்கள் பிறந்த உடனேயே எனது அண்ணனும் அண்ணியும் இறந்து விட்டார்கள். அவர்கள் இருக்கும் பொழுதே நான் அவர்களுக்கு வாக்களித்தேன். அவர்கள் 2 பிள்ளைகளையும் நான் என் பிள்ளைகளாக வளர்க்கிறேன் என்று வாக்களித்தேன். ஆனால் என் துர்பாக்கியம் என்னை விடவில்லை. வேண்டாம் அம்மா, வேண்டாம். இத்தனை மனம் தளராதீர்கள். அனைத்தும் சரியாகிவிடும். என் ஆசை நிறைவேறவில்லை விஜயா. வினு சேராதவர்களோடு சேர்ந்து விட்டான். அவன் நாளடைவில் நாத்திகனாக மாறிவிட்டான். ஆனால் தீனு அப்படி இல்லை. அவனை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள். நான் என்ன செய்வேன்? அனைத்து ஆசைகளும் வினுவோடு சென்று விட்டது. ஆனால் அவன் திரும்பி வரவில்லை. நான் கீர்த்திக்கு என்ன பதில் சொல்வது? தேவகி, என்ன இது? நாங்கள் உன்னை தனியாக விட்டு விடுவோமா என்ன? உன்னுடைய துக்கம் எங்களுக்கும் துக்கம் தானே. நீ கவலைப்படாமல் இரு தேவகி. காணாமல் போன பினு திரும்பி வரும் வரை நாங்கள் உன்னுடன் இருந்து கணேசருக்கு பிரார்த்தனை செய்யலாம் தேவகி. இருந்தும் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் தேவகி. எல்லாம் சரியாகிவிடும். பார்த்து கொண்டே இரு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் அம்மா? எனக்கு எதற்காக இந்த தண்டனையை அளிக்கிறீர்கள்? குழந்தையிலிருந்து யாரோடு என்னை சம்பந்தப்படுத்தினீர்களோ அவர் இல்லாமல் வேறு யாரை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். விஜயா, கணவன் மனைவி சம்பந்தம் அனைத்தையும் விட பெரிய சம்பந்தம். சம்பந்தத்தை முடிவு செய்யும் அந்த பகவான் தான். அம்மா, ஸ்ரீ கணேசரின் கருணை மீது நம்பிக்கை வையுங்கள். பாருங்கள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஸ்ரீ கணேசரின் கருணையால் அந்த நாஸ்திகன் ஆஸ்திகனாக கண்டிப்பாக மாறுவார். பாருங்கள் அம்மா, எனக்கு நம்பிக்கை நீ மிக இருக்கிறது. உயர்ந்து விட்டாய் விஜயா. கணேச பக்தி மிக உயர்ந்தது. எப்போதும் நீ இதே திட நம்பிக்கையோடு இரு. நீங்கள் இருவரும் கணேசரை பிரார்த்தித்தால் வினு சீக்கிரம் வந்து விடுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஓம் கணபதியே நம. 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 ஜெய் ஸ்ரீ கணேசா. இளவரசை சந்திரகேது, இன்று உன் ஆயுளில் 1 வருடம் கூடுகிறது. உன் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ கணேசருக்கு விசேஷ பூஜைகளை செய்திருக்கிறோம். ஏனென்றால் நீ எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் கருணையால் கிடைத்தவன். மகாராஜா, இளவரசர் சந்திரகேது இந்த ராஜ்யத்திற்கு மிகவும் சௌபாக்கியமாக வந்து சேர்ந்திருக்கிறார். ஆம் அரசகுருவே, சந்திரகேது பிறந்த பிறகுதான் நம் ராஜ்யத்திற்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் நம் ராஜ்யத்தை விட்டு விலகி சென்று விட்டார்கள். நம் நாட்டை நல்ல முறையில் பாதுகாத்து செல்வ செழிப்போடு சிறந்து விளங்குகிறது. நாம் யாரையும் எதிரியாக எண்ணவே இல்லை. ஆனால் யாராவது நம்மிடம் எதிரி என்ற முறையில் நடந்தால் நாம் அவர்களை மன்னிக்க கூடாது. இளவரசே, நீ இந்த அரியணையில் வந்து அமர்ந்து நம் ராஜ்யத்தின் பெருமையை நிலைநிறுத்த செய்ய வேண்டும். மன்னியுங்கள் தந்தையே, இதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இவை அனைத்தும் நீங்கள் தந்த பாடம், உங்களிடமிருந்து வந்தது. மகாராஜா, நமது இளவரசர் நமது ஆராதனைக்குரிய ஸ்ரீ கணேசருக்கு சமமானவர். தம் தாய் தந்தை எதை கூறினாலும் செய்வார். மன்னியுங்கள் குருவே, நாம் செய்யும் செயல் ஸ்ரீ மகா கணேசரை கேட்க வேண்டும் என்று அல்ல. நான் ஒரு சாதாரண மானிடன். தந்தையே,
நான் உங்களிடம் ஒன்று வேண்டுகிறேன். கேளுங்கள். மகாராஜா, நாட்டின் மேற்கு திசை பகுதியில் திருடர்களின் தொந்தரவும் அட்டகாசமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறதாம். நான் மகாமந்திரியும் சேனாதிபதியையும் இந்த விஷயத்தை பற்றி கலந்து ஆலோசிக்க அரண்மனைக்கு அழைத்திருக்கிறேன். மகாராஜா, தாங்கள் ஆணை தந்தீர்கள் என்றால். ஆணையை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இளவரசே. ராஜ்யத்தை காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நான் முன்பே முடிவு செய்து விட்டேனே. இந்த காரியத்தை நீங்கள்தான் செய்ய வேண்டும். உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜெய் ஸ்ரீ கணேசா. வருகிறேன் தாயே, வருகிறேன் தந்தையே. ஜெய் ஸ்ரீ கணேசா. உறைவாள். மகாராஜா, மகாராணி, கடந்த சில நாட்களாகவே உங்களிடம் கூற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். பிறகு எதற்காக காத்திருக்கிறீர்கள் அரசகுரு? என்ன தயக்கம் உங்களுக்கு? தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நாம் இளவரசரிடம் இனியாவது கூறியாக வேண்டும். அவர் தங்கள் மகன் இல்லை என்ற உண்மையை. என்ன கூறுகிறீர்கள் தாங்கள்? நான் சந்திரகேதுவை என் மகனாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த விஷயம் தாங்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் அறிவார்கள். வேண்டாம் வேண்டாம், இந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும். இந்த ரகசியம் வெளிவந்தால் அதை சந்திரகேதுவால் தாங்கவே முடியாது. இந்த உண்மை அவன் மனதை உடைத்துவிடும். மகாராணி, நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், நான் அனைத்தையும் யோசித்து விட்டுதான் கூறுகிறேன். எப்பொழுது அரசு ஜோதிடர்கள் என்னை தாயாக முடியாது என்றார்களோ அப்பொழுதே நான் மகாராஜாவிடம் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றேன். ஸ்ரீ கணேசரின் கருணையின் மீது அசையாத நம்பிக்கை காரணமாக நான் ராணி கூறியதை ஏற்க மறுத்தேன். எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது, ஸ்ரீ கணேசரின் கருணையினால் எனக்கு அறிவான அதிர்ஷ்டமான மகன் கிடைப்பான் என்று. தங்கள் நண்பன் யதுநாத் இந்த பாலகனை கொண்டு வந்தார். இந்த பாலகனை கண்டதும் என் மனதில் தாய்மை உணர்வு கொப்பளித்தது. சந்திரகேது அப்போது எத்தனை அழகாக இருந்தான். சிறிது நாள் கழித்து நாம் அவனை இந்த ராஜ்யத்திற்கு இளவரசன் ஆக்கிவிட வேண்டும். நாம் அந்த பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துவிட வேண்டும் அரச குருவே. இப்பொழுது அந்த ரகசியம் வெளிவர வேண்டிய அவசியம் என்ன? மன்னியுங்கள், நான் ஜோதிடத்தை வைத்து கூறுகிறேன். இளவரசருக்கு இந்த ரகசியம் பற்றி சீக்கிரம் தெரிந்துவிடும். அப்படி என்றால்? ஆம் மகாராஜா, ஜோதிடத்தை வைத்து பார்க்கும் பொழுது நம் இளவரசர் உங்கள் இருவரையும் விட்டு பிரிந்து செல்லும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த விஷயத்தை இளவரசரிடம் முன்பே கூறிவிட்டால் அவர் இந்த உண்மையை சாந்தமான அமைதியான மனத்தோடு ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன். வேண்டாம் அரசகுருவே, வேண்டாம். ஸ்ரீ கணேசர் மீது சத்தியமாக தங்களிடம் கூறுகிறேன், இன்றைக்கு பிறகு இந்த பேச்சை மீண்டும் பேசாதீர்கள். அப்படியே ஆகட்டும் மகாராணி. ஏகதந்தா, குறை தீர்க்கும் ஸ்ரீ கணேசா, சிறு வயது முதல் இன்று வரை உங்களை நான் ஆராதித்து வருகிறேன், பூஜை செய்து வருகிறேன். தங்களின் தயவால் நான் விரும்பிய அனைத்தும் அதிகமாகவே எனக்கு கிடைத்தது. ஆனால் இன்று நான் என்ன தவறு செய்தேன் பிரபு? தங்களிடம் தவறு செய்தேனா? நான் எதுவும் தவறு செய்து விட்டேனா பிரபு? எப்போது இவர்கள் என்னை
பெற்றவர்கள் இல்லை என்று தெரிய வந்ததோ அப்போதிலிருந்தே என் மனதில் சாந்தி இல்லை பிரபு. இப்போதே எனக்கு தெரிய வேண்டும் மங்களமூர்த்தி, என் தாய் தந்தையர் யார், எங்கே இருக்கிறார்கள்? நான் யார் மகன் என்று எனக்கு கூறுங்கள் பிரபு. நான் என் தாய் தந்தையரை சந்திக்க விரும்புகிறேன். நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன். நான் மிக ஆவலாக இருக்கிறேன். நான் அவர்களின் புத்திர சோகத்தை தீர்த்து வைக்க விரும்புகிறேன் பிரபு, தீர்த்து வைக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு சேவை செய்து நான் உதவ விரும்புகிறேன் பிரபு. கௌரி புத்ரா, தாங்கள் கருணை நிறைந்தவர், குறைகளை தீர்ப்பவர், கருணை கடல் நீங்கள். கருணை செய்து நான் பிறந்த இடத்தையும் என் பெற்றோர்கள் இருக்கும் இடத்தையும் எனக்கு கூறுங்கள் பிரபு. அவர்களை சென்று அடைய என் மனம் துடிக்கிறது. நான் என்ன செய்வேன்? எனக்கு உதவுங்கள் மங்களமூர்த்தி. இந்த பாவியின் மீது கருணை காட்டுங்கள் ஸ்ரீ கணேசா, கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். என் பெற்றோரோடு என்னை சேர்த்து வையுங்கள். மகனே சந்திரகேது, என்ன கூறுகிறாய் நீ? இங்கிருந்து எங்கும் செல்ல வேண்டாம் மகனே. நான் உனக்கு தாயின் பாசத்தை காட்டவில்லையா? உனக்கு இங்கு தந்தையின் பாசம் கிடைக்கவில்லையா? தாயே, ஏன் இந்த ரகசியத்தை என்னிடம் இத்தனை காலமாக மறைத்தீர்கள்? என் பிறப்பை பற்றி ஏன் கூறவில்லை அம்மா? நான் எத்தனை பாவி, எவ்வளவு துரோகம் செய்துவிட்டேன். என் பெற்றோரை தவிக்க விட்டுவிட்டு, வேதனையில் அவர்களை துடிக்க விட்டுவிட்டு நான் இங்கு அரண்மனையில் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் பெற்றோர் யாரம்மா? என் பெற்றோர் யார் என்று இப்போதாவது எனக்கு கூறுங்கள். யார் அவர்கள்? எங்கு இருக்கிறார்கள்? உண்மையில் எனக்கு எதுவும் தெரியாது மகனே, எதுவும் தெரியாது. இப்படி கூறி என்னை இன்னும் துக்கப்படுத்தாதீர்கள் அம்மா. இந்த 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 வாழ்க்கை வாழ்வதற்கு என் உடம்பு கூசுகிறது அம்மா. சந்திரா, என் தலை வெடித்து விடும் போல இருக்கிறது அம்மா. எனக்கு உதவி செய்யுங்கள் அம்மா, எனக்கு உதவி செய்யுங்கள். என்னை பெற்றவர்கள் யார்? என் பெற்றவர்கள் யார் எனக்கு கூறுங்கள் அம்மா. நான் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். அவர்களின் பாசம் எனக்கு வேண்டும் அம்மா. நான் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நான் கூறுவதை நம்பு மகனே. உன் தாய் தந்தை பற்றி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அரச குருவின் நண்பர் யதுநாத் தான் உன்னை இங்கு அழைத்து வந்தார். என்னை கொண்டு வந்தது யார்? எங்கு இருக்கிறார் அவர்? அவர் இப்பொழுது இந்த உலகத்திலேயே இல்லை. அவரை தவிர இந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரியாது. இருந்தும் நான் அரசகுரு விஷ்ணு தத்தின் மூலம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். வேண்டாம் அம்மா, இப்பொழுது நானே அந்த முயற்சியை செய்கிறேன். இதுவரை என்னை பெற்ற தாய் தந்தைக்கு துன்பத்தை கொடுத்து விட்டேன், மிகவும் துன்பத்தை கொடுத்து விட்டேன். இப்பொழுது நான் தான் பிராயச்சித்தத்தையும் செய்ய வேண்டும் அம்மா. வேண்டாம் மகனே, இங்கிருந்து செல்லும் பேச்சை நீ பேசாதே. நீ இல்லாமல் நானும் மகாராஜாவும் எப்படி வாழ முடியும் சொல்? மகனே, எங்கள் வாழ்வின் உயிர் மூச்சே நீ அல்லவா சந்திரா? நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன். தந்தைக்கு துன்பத்தை கொடுக்க விரும்பவில்லை. இருந்தும் அவர்களை பிரிந்த வேதனையை யோசித்து யோசித்து என் மனசாட்சி என்னை உறுத்துகிறதம்மா. சற்று யோசியுங்கள். என்னை பெற்றவர்கள் என்னை பிரிந்த வேதனையில் அங்கு எவ்வளவு துடித்துக் கொண்டிருப்பார்கள்.
இல்லை அம்மா, இல்லை. நான் அவர்களை அவசியம் தேடி கண்டுபிடிப்பேன். அவர்களை மறப்பது என்பது என்னால் கனவிலும் முடியாத காரியம் அம்மா. மகனே, நான் உன்னை அவர்களை மறந்துவிடு என்று கூறவில்லை. இருந்தும் நீ எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும். என்ன வாக்கம்மா? எனக்கு வாக்குத்தா. என்னிடம் கூறாமல் நீ எங்கும் செல்ல மாட்டாய் என்ற வாக்கைத்தா. நாம் வணங்கும் கணேசரின் ஆணையாக எனக்கு வாக்குத்தா. நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். தங்களிடம் கூறாமல் எங்கும் செல்ல மாட்டேன். இருந்தும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை தேடியே தீர்வேன். அவசியம் தேடுவேன். நீ கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது என்னுடைய அசுர சக்தியை பயன்படுத்துகிறேன். ஆம், அசுர சக்தியை. அந்த சக்தி பகவான் சிவன் எனக்கு வரமாக தந்தது. அந்த சக்தியை வைத்து அசுர சாம்ராஜ்யத்தையே நிறுவ முடியும். அப்பொழுது உன்னை அசுர சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியாக ஆக்கிவிடுகிறேன். எப்படி அது? நான் அசுரன் அல்லவே. நான் ஒரு சாதாரண மானிடன். நான் எப்படி அசுர ராஜ்யத்தின் சேனாதிபதியாக முடியும்? வினு, என் நண்பா, நீ என்னுடையவன். நான் உன்னை பயங்கர வல்லமை உடைய வீரத்தோடு இருக்கும் அசுர சக்தி உடையவனாக்கி விடுகிறேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவையெல்லாம் சரி. இருந்தும் ஒரு முறை கவனமாக கேட்டுக்கொள் நண்பா. யாரும் என் எதிரில் நிற்கவே ஆச்சப்படுவார்கள் நண்பா. என்னோடு இருப்பவர்கள் எதிர்த்து பேசினால் ஒருபோதும் உயிரோடு விடமாட்டேன். நண்பா, நான் உன்னை எனது நண்பனாக்கி கொண்டு விட்டேன். அது உனக்கு சிறிய விஷயமா? உன்னை போன்ற சாமானியன் ஒரு மானிடன் கமலாக்ஷுரனுக்கு நண்பன். கமலாக்ஷுரனுக்கு இல்லை நண்பா, நீ எனது நட்பிற்கு வாக்கு தந்தாக வேண்டும். இல்லை என்றால் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். உண்மையான மனதோடு நீங்கள் கூறுவதை நான் கேட்கிறேன். நண்பா, நாம் அசுர சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு சேனைகள் அவசியப்படுகிறது. சேனையை நடத்த தனம் வேண்டும். தனம் எங்கிருந்து வரும்? தனம் அவசியம் வந்தே தீரும். நாம் இருவரும் சேர்ந்து தனம் உள்ளவர்களை தேடுவோம். அவர்களிடமிருந்து எடுத்து தனவான்களாகவும் பிறகு சக்திமான்களாகவும் மாறிவிடுவோம். ஜெய் ஜெய் ஸ்ரீமா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீமா கணேசா. எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். யாராவது எங்களை காப்பாற்றுங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீமா கணேசா.
வாழ்க ஜெய் ஸ்ரீ மகணேசா. விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். என்னை காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள். விட்டு விடுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். பார்வினு பார் அசுர சக்தியின் வலிமையை. அசுர சக்தி இல்லை நண்பா, உங்களுடைய சக்தி, உங்கள் சக்தி. இருந்தும் நீயும் தகுதியில் குறைந்தவன் அல்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு மானிடனாக இருந்து அசுர இனத்திற்கு உதவி செய்து அசுர இனத்தின் சரித்திரத்தில் உனது பெயரை நிலைக்கச் செய்து விட்டாய். இனிமேல் நீ வெறும் வீணு அல்ல, அசுர சேனையின் சேனாதிபதி வீராசுரன். வீராசுரனா? ஆம், வீராசுரன். வீராசுரன் வினு. இப்பொழுது நீ சாதாரண மானிடன் உடுத்தும் இந்த உடையை களைந்து விடு. அசுர சேனாதிபதிக்குரிய ஆபரணங்களை அணிந்து கொள். உன்னை இப்பொழுது அசுர சேனாதிபதி வீராசுரனாக நியமிக்கிறேன். வீராசுரன், வீராசுரன், வீராசுரன். வீராசுரன். என்ன ஆயிற்று தேவி அதிதி? சுவாமி, தாங்கள் என்னிடம் மொஹத்கட் ஸ்நானம் செய்வதாக கூறினீர்கள். அவன் இன்னும் திரும்பி வரவில்லையே, ஏன்? கவலைப்படாதே தேவி அதிதி, அவன் கூறிச் சென்றான் என்றால் அவசியம் திரும்பி வருவான். தாங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மொஹத்கட் மீண்டும் என்னோடு விளையாட ஆரம்பித்து விட்டான். அது உன்னுடைய பிரமை தேவி. முதலில் நானும் அப்படிதான் நினைத்தேன். இருந்தும் இப்பொழுது என் பிரம்மை உண்மையாகிவிடும் போலிருக்கிறது. எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அவன் இப்பொழுது இங்கு இல்லை. அவன் இங்கு இல்லை என்றால் பிறகு எங்கு சென்றான்? அதுவும் எந்த இடத்திற்கு? தனியாக சென்றிருக்கிறான். அவன் திரும்பி வரவில்லை என்று மொஹத்கட் தங்களிடம் ஏதாவது கூறிச் சென்றானா என்ன? நாம் மயூரேஸ்வரை அழைக்கலாமா? தேவி, நீ உனது பிரமையை கைவிடு. ஒரு விஷயத்தை நாம் அடிக்கடி நினைத்தோம் என்றால் அது உண்மையாகத்தான் தெரியும். மயூரேஸ்வரர் கைலாயத்திலிருந்து வரவேண்டும் அல்லவா தேவி? இருந்தும் சுவாமி, வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே. எனக்கு தெரியும் தாயே, நான் தாமதமாக வந்தால் தாங்கள் கவலைப்படுவீர்கள் என்று தெரியும். மகனே முகட்கட், உன் தாய் மீண்டும் நீ அவளோடு விளையாட ஆரம்பித்து விட்டாயோ என்று எண்ணி பயந்து விட்டாள். நீதானே கூறினாய் மயூரேஸ்வரர் கௌரி புத்திரனையும் கைலாயம் சென்று பார்த்துவிட்டு வருவதாக. பிறகு எப்படி அவர்கள் இந்த ஆசிரமத்தில் உன் தாய்க்கு தெரிவார்கள்? தந்தையே, எப்பொழுதும் இதயத்தில் அன்பு அதிகரித்தால் யாரை பார்த்தாலும் அவர்களைப் போலதான் தெரிவார்கள். அப்படி இல்லை மகனே. யார் மீது ஒருவருக்கு அன்பு அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு அனைவருமே ஒரு உருவமாகத்தான் தெரிவார்கள். உனக்கு தெரியுமா மகனே, கடலின் மைய பகுதியில் சென்று அன்போடு பார்த்தால் எந்த திசை எதுவென்று நமக்கு தெரியவே தெரியாது. தாங்கள் கூறுவது உண்மைதான் தந்தையே. நானும் கூறத்தான் விரும்புகிறேன். கூறுவதற்கு நிறைய உள்ளது. இப்பொழுது பேசியது போதும் மொஹத்கட். வா, உனக்காக நானும் உண்ணாமல் காத்திருக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தாயே, வாருங்கள். தாயே, ஒன்று கூறட்டுமா? தாங்கள் என்னிடம் எந்த மாற்றமும் காணவில்லை அல்லவா? மாற்றம் என்றால் எதை கேட்கிறாய் நீ? ஆம், ஒவ்வொரு வருடமும் வசந்த காலத்திற்காக நாம் ஆசிரமத்தை விட்டுவிட்டு இந்த பர்வத குகைக்கு வருவோமே, அந்த காரணமா? அந்த காரணம் இல்லை தாயே. நான் கூற வந்தது என்னை பற்றிதான். தங்களுக்கும் தந்தைக்கும் என்னிடம் எந்த மாறுதலும் தெரியவில்லையே. ரிஷியே, தங்களுக்கு தங்கள் மகனிடம் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்ன? ஆம் தேவி அதிதி,
எனக்கு மாற்றம் தெரிகிறது. என்ன தெரிகிறது உங்களுக்கு? அதுதான் உனக்கு தெரிந்த மாற்றம்தான். நமது மகன் முகட்கட் நாளுக்கு நாள் புத்திசாலி ஆகிக் கொண்டே வருகிறான். வாருங்கள் தாயே, எனக்கு மிகவும் பசிக்கிறது. செல்லலாம். ரிஷி, தாங்கள் நீங்கள் இருவரும் சென்று உணவு அருந்துங்கள். நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய. 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 பரமசிவ பக்தரான அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு பக்த தயாசுரனின் வணக்கம். அசுர இனத்திற்கே களங்கமான பயாசூரா, இங்கும் எதற்காக வந்தாய்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. முதலில் திருத்திக் கொள்ளுங்கள் அசுரகுருவே. நான் உங்களிடம் முன்பே கூறிவிட்டேன். இப்பொழுது நான் பயாசுரன் அல்ல, ஸ்ரீ மகாகணேசரின் கருணையினால் தயாசுரனாகிவிட்டேன். இரண்டாவது ஒன்று, இப்பொழுது தாங்கள் தங்கள் ஆசிரமத்தை விட்டுவிட்டு பாதாளத்திற்கு வந்து அமைதியாகி விட்டீர்களே. உண்மையாக கூற வேண்டுமென்றால் நான் எங்கும் வருவதற்கு வெட்கப்படவில்லை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நான் இங்கு மறைந்திருப்பதற்காக வரவில்லையே. நான் என்ன தவறு செய்தேன் மறைய? இதுவரை தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் அசுரகுரு, இப்பொழுது அவசியம் தவறு செய்கிறீர்கள். என்ன கூறுகிறாய் நீ? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அசுரகுரு, தாங்கள் பாவம் ஏன் இந்த வியங்காவை குழப்புகிறீர்கள்? அவளிடமும் கூறியிருக்கிறீர்களா இவள் பிரார்த்தனை செய்தால் பகவான் சிவன் மனமகிழ்ந்து இவள் விரும்பும் வரத்தை தருவார் என்று? நான் கூறிய ஆராதனை செய்தவர்கள் யாரும் இதுவரை மோசம் போனதில்லை. இது தங்கள் தவறு அசுரகுரு. பகவான் சிவன் வரத்தை தந்தால் மரணம் என்றால் அந்த வரத்தை தரவே மாட்டார். தன் மகனை கண்டாலே வியங்கா யமலோகம் சென்று விடுவாள். நீ என்ன மூர்க்கனா பயாசூரா? உனக்கு உண்மை தெரியாதா? எம்பெருமான் பகவான் சிவனின் கருணை முடியாததையும் முடித்து காட்டிவிடும். நீ எனக்கு அறிவுரை கூற வேண்டிய அவசியமில்லை. எப்படி வந்தாயோ அப்படியே சென்று விடு. அதுதான் உனக்கு நல்லது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இப்பொழுது நன்மை இந்த வியங்காவை தாங்கள் ஏற்படுத்திய பிரமையிலிருந்து மீட்பதுதான். பயாசூரா, தயவு செய்து தாங்கள் என் பெயரை தவறாக கூறாதீர்கள் அசுரகுரு. நான் இப்பொழுது இங்கு ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணத்தை நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறேன். பாவம் இந்த வியங்காவிற்கு தங்கள் மூலம் முக்தி கிடைக்காமல் செய்துவிட்டுத்தான் நான் இங்கிருந்து திரும்பி செல்லுவேன். அதற்காக தாங்கள் என்னை என்ன செய்தாலும் சரி. துஷ்டா, உன்னுடைய விளையாட்டு நாளுக்கு நாள் எல்லை மீறுகிறது. இதற்கு மேல் என்னுடைய குரோதம் உன்னை உயிரோடு நிச்சயமாக விடாது. பஸ்பமாக்கி விடுகிறேன் உன்னை. என் கமண்டல நீர் உன்னை எரிக்கும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் நம சிவாய. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் நம சிவாய. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் புத்ராய நம. ஓம் கமலாட்சுராய நம. மறந்து விடுங்கள், கமலாட்சுரனை மறந்து விடுங்கள் வியங்கா. அவனை சந்தித்தால் உங்களுக்கு மரணமே ஏற்பட்டு விடும். கபட சன்னியாசி, நீ இங்கும் வந்து விட்டாயா? நான் உன்னை விட மாட்டேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மகனை கமலேஸ்வரா காப்பாற்று, கமலேஸ்வரா காப்பாற்று. வியங்கா, தாங்கள் அவனை காணாமல் இருந்தாலே பிழைத்து விடுவீர்கள். இல்லை என்றால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. கமலேஸ்வரா, என்னை காப்பாற்று, கமலேஸ்வரா காப்பாற்று. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கமலேஸ்வரா காப்பாற்று. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.
ஓ மகா கணேசாய நம. யாருங்க யாருங்க? யார் நீ? யாரப்பா அது? அத்தை, நான் தான் வினு. அடையாளம் தெரியவில்லையா? வினு அத்தை, வினு. வினு, ஆ, என்ன என்ன வேடம் அணிந்து வந்திருக்கிறாய்? இத்தனை நாட்களாக எங்கிருந்தாய்? என்ன செய்து கொண்டிருந்தாய் நீ? அதை பற்றி நான் பிறகு கூறுகிறேன். இப்பொழுது உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறேன். மீண்டும் சென்று விடுவேன். இனிமேல் நீங்கள் யாரிடமும் சென்று கை நீட்ட வேண்டிய அவசியமில்லை. என்ன? யார் வீட்டுக்கும் சென்று வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆமாத்தை, இனி நீங்கள் ராணி மகாராணி போல் ஆட்சி செய்யலாம். ஆட்சி. இதை பாருங்கள் அத்தை, என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பாருங்கள். இது ஆமாம், பாருங்கள். இவையெல்லாம் என்ன? நகைகள் அத்தை, நகைகள். நகைகளா? இத்தனை நிறைய நகைகளை எங்கிருந்து கொண்டு வந்தாய் நீ? யார் தந்தது உனக்கு? உங்களுடைய கணேசன் தரவில்லை அத்தை. வாழ்நாள் முழுவதும் அன்னம் ஆகாரம் இல்லாமல் பூஜை செய்தீர்களே, என்ன தந்தான் உங்களுக்கு அவன்? உண்மையை கூறிவிடு வினு. எங்கிருந்து இதையெல்லாம் திருடி வந்தாய் நீ? இந்த நகைகளை அபகரிக்க எத்தனை பேர் வாழ்க்கையை அழித்தாய் நீ? நீ அணிந்திருக்கும் வேடம் எனக்கு பிடிக்கவில்லை. அத்தை, நான் யாரிடமும் அடிமையாக வேலை செய்ய மாட்டேன். உங்களுக்கே அது நன்றாக தெரியும். நான் என்ன வேலை செய்தாலும் சுயமாகத்தான் செய்வேன். இதோ இந்த நகைகளை கூட நான் என் சுயபலத்தின் மூலம்தான் பெற்றேன். என்னுடைய சுயபலத்தின் மூலம். எடுத்துக்கொள்ளுங்கள் அத்தை. இல்லை வினு, எப்பொழுது நீ உண்மை சொல்ல வருகிறாயோ அதுவரை இதை நான் எடுக்க மாட்டேன். எங்கிருந்து இதை கொண்டு வந்தாயோ கொண்டு போய் அங்கேயே வைத்து விடு. வினு, அடுத்தவர் சொத்தில் வாழ்வது என்னை பொறுத்தவரை வெறும் மண்ணை தின்பதற்கு சமம். நான் இந்த பொருளை யாரிடமிருந்து எடுத்தாலும் அதை திரும்ப தரமாட்டேன். உங்களுக்கே தெரியும். என் பேச்சை நம்புங்கள். இதை வைத்துக் கொள்ளுங்கள் அத்தை, வைத்துக் கொள்ளுங்கள். உன்னையே நான் என்னோடு வைத்துக் கொள்ளப் போவதில்லை. நீ என்னோடு சேர்ந்து வாழும் தகுதியை இழந்து விட்டாய். இனி ஒரு கணமும் என் கண் முன் நிற்காதே. செல், சென்று விடு இங்கிருந்து. எனக்கு நன்கு புரிந்து விட்டது. என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றவில்லை. சென்று விடு இங்கிருந்து. நானும் இந்த இருட்டு அறைக்குள் இருக்க விரும்பவில்லை அத்தை. உங்களிடம் இந்த நகை தரத்தான் வந்தேன். செல்லாதே, நில். இந்த பாவ கரை படிந்த நகைகளை இங்கிருந்து எடுத்து செல். என்ன 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 காரியம் செய்து விட்டான் அவன்? பிரபு, ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தைரியமாக இரு தேவகி, எல்லாம் சரியாகிவிடும். எது சரியாகிவிடும் கீர்த்தி? எது சரியாகிவிடும்? ஸ்ரீ கணேசரின் கருணையில் நம்பிக்கை வை தேவகி, நிச்சயம் என்ன சரியாகிவிடும். சரியாக போகிறது? பார்த்து விட்டேனே, வினு பாவக்காரியமான தீய செயல்களை செய்ய ஆரம்பித்து விட்டான். எனக்கு தினுவை பற்றி எதுவுமே தெரியவில்லை. எது சரியாகும் என்று கூறுகிறாய்? தைரியமாக இரு தேவகி, தைரியமாக இரு, எல்லாம் சரியாகிவிடும். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று தங்களுக்கு தெரியும் அல்லவா அரச குருவே? அவர்கள் பாதங்களை நான் வணங்கவில்லை என்றால் எனக்கு நிம்மதி கிடைக்காது. இளவரசே, இல்லை அரச குருவே.
இப்பொழுது நான் இளவரசன் அல்ல, ஒரு சாதாரண வாலிபன்தான். இத்தனை வாலிபனாக வளர்ந்த பிறகும் பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று தெரியாத அனாதை நான். என்னை ஏமாற்றி விடாதீர்கள் அரச குருவே. நான் கேட்பதற்கு பதில் கூறுங்கள். நான் தங்களிடம்... எனக்கு தெரியும், இது என்றாவது ஒரு நாள் வெளிவர வேண்டும். நான் மகாராணியிடம் கூட கேட்டுக்கொண்டேன் இந்த ரகசியத்தை ரகசியமாக வைக்க வேண்டாம் என்று. ஆனால் இந்த ரகசியம் தங்களுக்கு தெரிந்திருந்தால்... இந்த ரகசியமான விஷயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருந்தது யுவராஜா. எனக்கும் உங்கள் தாய் தந்தை பற்றிய விஷயம் உண்மையிலேயே எதுவும் தெரியாது. தெரிந்திருந்தாலும் தாங்கள் கூற விரும்பவில்லை, அதானே? நான் கூறுவதை நம்புங்கள் இளவரசே. அப்பொழுது உங்களுக்கு 6 வயதுதான் இருக்கும். என்னுடைய நெருங்கிய நண்பர் யதுநாத் உங்களை இங்கு அழைத்து வந்தார். இருந்தும் இப்பொழுது அவர் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி என்றால் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை பற்றி தெரிந்தவர்கள் யாருமே இந்த உலகில் இல்லையா? குறை தீர்க்கும் ஸ்ரீ கணேசரை ஆராதிப்பவர் தாங்கள். தாங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்பது நன்றாக இல்லை இளவரசே. அவர் அனைத்தையும் அறிந்தவர், குறைகளை தீர்ப்பவர். அவருக்கு தங்கள் தாய் தந்தை யாரென்று, அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற உண்மை அவசியம் தெரிந்திருக்கும். இருந்தும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர்... மங்களமூர்த்தி உண்மையான பக்தி உள்ளவர்கள் மனதிலேயே வசிக்கிறார். அவருடைய அருள் எல்லை இல்லாதது, அளவிட முடியாதது. இருந்தும் அவர் தன் பக்தர்களை எப்பொழுதும் இப்படித்தான் சோதிப்பார். அதை வைத்துத்தான் அவர்கள் மனதில் இருப்பதை சிந்திப்பார். இளவரசே, நீங்கள் அவரை ஆராதனை செய்யுங்கள். அவசியம். நான் என் ஆராதனை மூலம் மங்களமூர்த்தியை மகிழச் செய்து விடுவேன். அரச குருவே, தாங்கள்... இளவரசே, தாங்கள் தவறாக எண்ணவில்லை என்றால் அதற்கு முன்னால் தங்களிடம் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். கூறுங்கள். தாங்கள் இந்த விஷயத்தை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன கூற வருகிறீர்கள்? இப்பொழுது தங்களுடைய தாய் தந்தை மகாராஜாவும் மகாராணியும் தான். அவர்கள் தங்கள் மீது தங்கள் சொந்த மகனை விட அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள். இங்கு தங்கள் சுகபோகத்திற்கு எந்த குறையும் வைக்கவில்லையே. தாங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், கௌஷல்பூரின் இளவரசனாக புது உருவத்தில் புது ஜென்மம் எடுத்ததாக எண்ணுங்கள். கூறுவது எத்தனை சுலபம் அரச குருவே. இதே என் நிலைமையில் தாங்கள் இருந்தால், இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்திருந்தால், உங்களை பெற்றவர்களை நீங்கள் மறந்து விடுவீர்களா என்ன? நான் என்னை பெற்ற தாய் தந்தையை கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன். அதோடு எனக்கு சொந்தமில்லாத இந்த இடத்தில் இருக்கவே மாட்டேன். தாங்கள் மகாராஜா மகாராணியிடம் கூறிவிடுங்கள். நான் இப்பொழுது சென்று என் எண்ணத்தை நிறைவேற்றாமல் திரும்பவே மாட்டேன். நான் கூறுவதை கேளுங்கள் இளவரசே. சந்திரகேது, நீதான் இந்த அரச குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். குறை தீர்க்கும் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, காப்பாற்றுங்கள். என்ன நந்தி பிரிங்கி, நீங்கள் இருவரும் இந்த மோதகத்தை உண்ணவே இல்லையா? உண்ண ஆசைதான், மிகவும் ஆசைதான் கௌரி புத்ரா. நான் உங்களிடம் பொய் கூற விரும்பவில்லை. தாய் மோதகத்தை தங்களுக்கு என்னிடம் கொடுத்து அனுப்பும் பொழுதே அதன் மனத்தில் மயங்கிவிட்டேன். அதோடு எனக்கு கொடுப்பதற்கு முன்பே மோதகத்தை தாங்கள் உண்டு பார்ப்பீர்கள் அல்லவா? பிரிங்கி, உனக்கு வெட்கமாக இல்லை? நீ ஒரு சிவகணமாக இருந்தும் இப்படி ஒரு காரியத்தை செய்து பெரும் தவறு இழைத்து விட்டாயே. நந்தி தேவரே, தாங்கள் இந்த தவறை செய்யாமல் பெரும் தவறை செய்து விட்டீர்கள். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் கௌரி புத்ரா? நான் சரியாகத்தான் கூறுகிறேன். இந்தார்கள், இந்த மோதகத்தை உண்ணுங்கள். நீங்கள் இருவரும் என் அண்ணனிற்கு சமமானவர்கள். நான் கைலாயம் வருவதற்கு முன்பே நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். அதனால் எனக்கு இருப்பதை விட உங்களுக்கு தான் இங்கு அதிக உரிமை இருக்கிறது. விநாயகா, நான் செய்த தவறுக்கு மன்னித்து... எது தவறு? அது தங்களுடைய உரிமை.
ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. இந்த தட்டை தாங்கள் தாயின் சமையலறையில் வைத்துவிட்டு தாயிடம் நீங்கள் எங்களுக்கு தெரியும் கௌரி புத்ரா. தாயிடம் நாங்கள் கூறிவிடுகிறோம். என்ன கூறுவீர்கள்? தாங்களும் தங்கள் தந்தை பகவான் எம்பெருமானைப் போலவே தியானத்தில் மூழ்கி அமர்ந்து தங்கள் பக்தர்களின் சுக துக்கங்களை பார்க்கிறீர்கள் என்று. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் நந்தி மகாராஜா? ஏனென்றால் நாங்கள் கைலாயத்திற்கு உங்களுக்கு முன்பே வந்து விட்டோம். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. வணங்குகிறேன் பிரபு. நான் தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னித்து விடுங்கள். நான் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அதற்கு காரணம் நான் தாங்களின் பரமபக்தை தேவகி அத்தையை வினு மிரட்டியதை பார்த்துவிட்டு தான் வந்தேன். மங்களமூர்த்தி, இன்னொரு விஷயம் தெரியுமா? வினு இப்பொழுது திருடனாகவே மாறிவிட்டான். இன்னொரு விஷயம் மங்களமூர்த்தி, கமலாட்சரன் இப்பொழுது அவனை அசுரனாக மாற்றி அட்டகாசம் செய்ய வைக்கிறான். அவன் தத்தனை போல் அசுரனை போல் மாறுவதை தாங்கள் தடுக்க கூடாதா பிரபு? எனக்கு தெரிந்த விஷயத்தையே ஏன் என்னிடம் கூறுகிறீர்கள் தயாசுரா? எனக்கு தெரியாதது இருந்தால் அதை கூறுங்கள். பிரபு பிரபு மீண்டும் தவறு செய்து விட்டேன். அனைத்தும் தங்களுக்கு தெரியும் என்று அறியாதது தவறுதான். ஏனென்றால் தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் பிரதம அவதாரம் முக்கியமானவராயிற்றே. தங்களுக்கு தெரியாத விஷயம் எந்த லோகத்திலுமே இருக்காதே. நான் தங்கள் ஆணையை கேட்கவே இங்கு வந்தேன். ஆணையை பெறுவதற்கு என்னை எதற்காக இத்தனை நேரம் காக்க வைத்தீர்கள் தயாசுரா? இப்பொழுது நான் மகாராஜா மகாராணியின் இளவரசனான சந்திரகேதுவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு புறம் தேவகியும் விஜயாவும் உண்மையான மனதோடு என்னை பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜயா? இந்த விஜயா யார் பிரபு? எனக்கு இந்த தேவகி அத்தையின் விஷயத்தை பற்றி தெரியும். விஜயாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே. தாங்கள் அனைத்து கணேச பக்தர்களின் சுக துக்கங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? தெரியாமல் தான் கேட்கிறேன். பக்தர்களுக்கு சேவை செய்வதில் தங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கவில்லையா என்ன? இல்லை இல்லை பிரபு, அப்படியெல்லாம் இல்லை. பக்தர்களுக்கு சேவை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த சுகம் எனக்கு கிடைக்கிறது. நான் தங்களின் ஆணையை மீறி எதுவும் செய்ய மாட்டேன். என்ன கூறுகிறீர்களோ நான் அதையே செய்கிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. கௌஷல்புரின் இளவரசன் சந்திரகேது உண்மையிலே சந்திரகேது அல்ல, தேவகியின் சகோதரன் மகன் தீனு. அதுவாவது உங்களுக்கு தெரியும் அல்லவா? தீனுவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அவர் சந்திரகேது அல்ல. ஆனால் அவர்கள் இருவரும் இரட்டை பிறவிகள். இந்த விஷயத்தை யாருமே அறிய மாட்டார்கள். அப்பொழுது நான் அவர் தன் பெற்றவர்களை தேடி தாய் தந்தையை அறிய கௌஷல்புரை விட்டு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும். அவருக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும். அவருக்கும் அவருடைய இரட்டை பிறவியான வினுவிற்கும் தாய் தந்தையாக இருந்தவர்கள் இப்பொழுது இந்த உலகிலேயே இல்லை என்று. அப்படியே ஆகட்டும் பிரபு, அப்படியே ஆகட்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் என்னிடம் தேவகி அத்தையை பற்றி எதுவும் கூறாமல் தீனுவுக்கு உதவி செய்ய ஆணையிட்டு விட்டாரே. இருந்தும் அந்த தீனு எங்கிருக்கிறான் என்று தெரியாமல் நான் அவனுக்கு எப்படி உதவி செய்வது? ஆணையையும் மீற முடியாது. அதிருக்கட்டும், அவன் எங்கு சென்றிருப்பான்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. இதோ தெரிபவன் தான் தினு என்று நினைக்கிறேன்.
அதே முகத்தோடு அதே உருவத்தில் ஸ்ரீ மகாகணேசரின் லீலை என்ன அற்புதம்! ஒரு சகோதரன் இளவரசனாக இருக்கிறான், ஒரு சகோதரன் திருடனாக இருக்கிறான். இருந்தும் நான் இவனுக்கு வழிகாட்டியே தீர வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஏன் இத்தனை சோகம்? தாங்களோ கணேச பக்தர், அதோடு இளவரசர். நானும் ஒரு கணேச பக்தர் தான். ஸ்ரீ கணேசரின் எண்ணத்தோடு தான் நான் இப்போது இந்த குகைக்கு வந்திருக்கிறேன். வணங்குகிறேன் சாதுவே. இந்த குகை தங்களுடையதா? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நான் அனைத்தும் துறந்த யோகி, முற்றும் துறந்த முனிவன். இன்று இங்கு, நாளை எங்கோ. இந்த சராசரத்தில் எனக்கென்று தனி இடமில்லை, எல்லாம் என்னிடம்தான். இந்த உத்தமமான வரத்தை அளித்தது என் ஆராதனைக்குரிய மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் தான். உங்களுக்கு மிக்க நன்றி. மகா கணேசர் மீது வைத்திருக்கும் பக்திக்கு நன்றி. இருந்தும் தர்க்கம் செய்யும் பொழுது வார்த்தைகளுக்கு தடைபடக்கூடாது, தெரியுமா? தாங்கள் கேட்க வந்த விஷயத்தை தயக்கமின்றி கேட்கலாம். சாது ஐயா, ஸ்ரீ கணேசரை தான் நானும் ஆராதிக்கிறேன். உண்மையான மனதோடு தான் நானும் ஆராதிக்கிறேன். இருந்தும் என் பக்தியில் அவருக்கு என்ன குறையோ? ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாது சாது ஐயா, நான் என் ராஜ்யத்தை விட்டு பிறந்த இடத்தை தேடி, என்னை பெற்ற தாய் தந்தையை தேடிக்கொண்டு எந்த சேனையும் இல்லாமல் வந்துவிட்டேன். ஆனால் நான் செய்த பாவம் என்னை இன்னும் துரத்துகிறது. அவர்களை பற்றி தெரிந்தவர்களே இல்லை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நீங்கள் பக்தன் என்று கூறுகிறீர்கள், இருந்தும் பகவானின் லீலைகளை பற்றி அறியாமல் இருக்கிறீர்களே. கடவுள் தன் பக்தர்களை இப்படிதான் சோதனை செய்து பார்ப்பார். அதில் வெற்றி பெற்றால்தான் நாம் அவர் கருணைக்கு ஆளாக முடியும். கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இளவரசே சந்திரகேது. எப்படி எப்படி தங்களுக்கு என் பெயர்? இதுவரை நான் தங்களை எங்கும் பார்த்ததில்லையே. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையினால் உங்களின் இந்த பெயர் மட்டுமல்ல, உங்கள் பிறப்பின் பெயரும் தெரியும். என் பிறப்பின் பெயர் என்ன? தீனு. உங்கள் பிறப்பின் பெயர் தீனு என்கிற தீனநாத். அதனால்தான் உங்களை தீனுவின் நாதனாக இருந்து காப்பாற்றும் பகவான் ஸ்ரீ கணேசரின் கருணை கிடைத்திருக்கிறது. தங்களுக்கு என்னை பற்றிய விஷயம் அனைத்துமே தெரிந்திருக்கிறதே சாது ஐயா. நான் தினமும் ஆராதித்து வரும் துக்கத்தை நீக்கும் ஸ்ரீ கணேசர் தான் என் துக்கத்தை நீக்குவதற்காக என்னிடம் உங்களை அனுப்பியுள்ளார். என் எண்ணம் நிறைவேறிவிட்டது. கூறுங்கள், என் தாய் தந்தை யார் என்று கூறுங்கள். யார் அவர்கள்? எங்கே இருக்கிறார்கள்? நான் அவர்களை காண அலைந்து கொண்டிருக்கிறேன் சாது ஐயா. இப்போதாவது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூறுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் சாது ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் மௌனத்திற்கு காரணம் என்ன சாது ஐயா? அப்போது தாங்கள் எனக்கு உதவ விரும்பவில்லையா? நான் உங்களுக்கு உதவதான் இங்கு வந்ததே. இருந்தும் இப்பொழுது நான் உண்மையை கூறுவதா இல்லையா என்று யோசிக்கிறேன். ஒருவேளை உங்களால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியுமோ இல்லையோ தெரியவில்லை. நான் கூறுவதை தாங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ? ஒரு கணேச பக்தரான சாதுவை நம்பாமல் இருந்தால் நான் பாவியாகி விடுவேன். தாங்கள் என்னை இதற்கு மேலும் சோதிக்க வேண்டாம் சாது ஐயா. எனக்கு உண்மையை கூறுங்கள். நான் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தாய், ஒரு அசுப மூல நட்சத்திரத்தில் தாங்கள் சகோதரனோடு இரட்டை பிறவிகளாக ஜென்மம் எடுத்தீர்கள். இருந்தும் தங்கள் நட்சத்திரம் சரியில்லாததால் சிறிது காலத்திற்கு பிறகு தங்கள் தாய் தந்தையரை இழந்து விட்டீர்கள். உங்கள் அத்தை தேவகிதான் உங்கள் இருவரையும் வளர்த்து வந்தார்கள். இருந்தும் அப்பொழுது உங்களுக்கு 6 வயது. அப்பொழுது கௌசல்பூரின் அரசகுரு நண்பர் யதுநாத் உங்களை இங்கிருந்து அபகரித்து சென்று உங்களை ராஜா சந்திரதர் மற்றும் ராணி சந்திரமதியிடம் தந்துவிட்டார். அதன் பிறகு நடந்தது எனக்கு தெரியும். இப்போது தாங்கள் இன்னொரு உதவியும் எனக்கு செய்ய வேண்டும். என் உடன் பிறந்த வினு, என் அத்தை தேவகி எங்கே இருக்கிறார்கள்? சந்திரபூரில். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.
குறை தீர்க்கும் ஸ்ரீ கணேஷா, எனது வளர்ப்பு மகன் வினு தவறான மார்க்கத்தில் செல்ல ஆரம்பித்து விட்டான். இல்லை என்றால் அவனிடம் இத்தனை நகைகள் எப்படி வந்து சேர்ந்திருக்க முடியும்? இதை யாரோ மகாராணியிடமிருந்து அபகரித்திருக்கிறான். மங்களமூர்த்தி, என் வினுவை நீதான் காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு நல்ல புத்தியை கொடு. அவன் இந்த தீய பாதையை விட்டுவிட்டு நல்வழியில் மீண்டும் நடக்க வைக்க வேண்டும். அவன் சிந்தையை நீ தூய்மைப்படுத்த வேண்டும். அனைவரின் குறை தீர்க்கும், அனைவரின் மனம் அறியும் வினை தீர்க்கும் விநாயகா, என் தாய் அளித்த வாக்கை காப்பாற்றுவதற்காக வினுவை என் மணாளனாக என் மனதில் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அது தங்களுக்கே தெரியும். அநியாயம் செய்பவரை நல்லவராக மாற்றிக்கொடு. அப்பொழுதுதான் என் எண்ணம் நிறைவேறும். கணேஷா, வினுவை நீ மாற்றுவாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அதைப்போல் என் தாயின் எண்ணத்தையும் நிறைவேற்றி வை. இவர்களிடம் நான் இந்த ரூபத்தோடு வெளிவந்தால் வினுவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக என் பின்னாலேயே வந்து விடுவார்கள். இப்பொழுது அசரீரியாய் பேசுவதுதான் உத்தமம் தயாசுரா. பக்தைகளாக இருக்கும் விஜயா தேவகி, உங்கள் வினு தீயவர்களோடு சேர்ந்து தீய காரியங்களை செய்ய துவங்கிவிட்டால் இருந்தும் உங்கள் இருவரின் உண்மையான கணேச பக்தி மற்றும் ஸ்ரீ கணேசரின் கருணையினால் இன்று பாவ மார்க்கத்தில் செல்லும் வினு ஒரு நாள் அவசியம் திரும்பி வந்து விடுவான். இந்த நகைகள் உங்களிடம் வந்து சேர்ந்ததே உங்களுடைய உண்மையான பக்தியை சோதனை செய்வதற்கு தான். வினு நிச்சயமாக திரும்பி வந்து விடுவான். திருந்தியும் தங்களோடு சேர்ந்து விடுவான். அவன் பாவம், குற்றம் போன்ற மார்க்கங்களை விட்டு விடுவான். ஜெய் ஜெய் ஸ்ரீமா கணேசா. பிரபு, இன்று நான் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளேன் சேனாதிபதி வீராசுரா, மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளேன். இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கும் காரணத்தால் என்னோடு சேர்ந்து நீயும் இந்த அமிர்த பானத்தை அருந்து. இல்லை நண்பா, வேண்டாம். நான் இதை அருந்துவதில்லை. ஏன் ஏன் மறுக்கிறாய்? யாரிடமாவது நீ மது அருந்துவதில்லை என்று வாக்கு கொடுத்துள்ளாயா? அப்படியெல்லாம் இல்லை. நான் இதுவரை என் வாழ்வில் எப்பொழுதும் மது அருந்தியதில்லை. அதனால் நீ இன்றிலிருந்து தினமும் என்னுடன் மது அருந்த போகிறாய் சேனாதிபதி வீராசுரா. இன்று நம்மிடம் எவ்வளவு தனம் சேர்ந்துள்ளது? இந்த சராசரத்தில் நாம் வெகு விரைவில் சாம்ராஜ்யத்தை அமைக்கப் போகிறோம். அதை நினைத்து உனக்கு மகிழ்வாக இல்லையா? மகிழ்வாகவா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நண்பா, மிகவும் மகிழ்ச்சியாக. அந்த மகிழ்ச்சியை கொண்டாட நீ இந்த மதுபானத்தை என்னோடு அருந்தி என்னை மகிழ்ச்சி படுத்து நண்பா. இந்தா அருந்து. இல்லை நண்பா, என்னை மதுபானத்தை அருந்த ஆணையிடாதீர்கள். மூர்க்கா வீராசுரா, ஆணையிட்டால் அடிபணிய வேண்டுமே. நீ என்னுடைய ஆணையை மீறி என்னுடைய கோபத்திற்கு ஆளாக விரும்புகிறாயா? இல்லை என்னுடைய சக்தியின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை நண்பா, இல்லை. எனக்கு உங்கள் நட்பின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் என்னுடன் சேர்ந்து இந்த மதுபானத்தை அருந்து. இது என்னுடைய ஆணை, வாங்கிக்கொள். அருந்து. துஷ்ட காரியமா செய்கிறாய் வினு? உனக்கு கணேச பக்தி தேவகி இதையா கற்றுத்தந்தால்? அவள் அறிந்தால் மிகவும் கஷ்டப்படுவாள். நீ திருடி சென்று அவளிடம் கொடுத்த அந்த பாவப்பட்ட நகைகளை அவள் எப்படி ஏற்பாள்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. யாருடா நீ? துஷ்டா, என் முன்னால் வந்து தைரியமாக பேசு. நீ வீரன் என்பது உண்மை என்றால் நேரே வா. பார், ஒரு நொடியில் உன்னை நான் காசைக்கு பிழிந்து விடுகிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இதற்கு முன்பே நான் உனக்கு எதிரே வந்து நின்று விட்டேன் துஷ்டா கபலாக்ஷுரா.
உன்னை நான் அன்றே எச்சரித்து விட்டேனே. உன் பாவம் மற்றும் துன்மார்க்கத்தை விட்டுவிட்டு பக்தி மற்றும் தவமார்க்கத்தை தேர்ந்தெடு. இல்லை என்றால் உன்னுடைய சர்வநாசம் நிச்சயம். சர்வநாசமா? எனக்கு சர்வநாசமா? நான் மகா பராக்கிரமம் வாய்ந்தவன். மகா பராக்கிரமம். என்னை சர்வநாசம் செய்பவர் இந்த சராசரத்தில் இதுவரை பிறக்கவில்லை. இது உன்னுடைய தவறு மூர்க்காசுரா. உன்னை எவலோகம் அனுப்ப அவதாரம் முன்பே எடுத்தாகிவிட்டது. எச்சரிக்கிறேன். நான் கூறுவது உனக்கு கேட்கவில்லையா வினு? இவனோடு நீ வந்து சேர்ந்து கொண்டால் நீயும் அந்த பாவத்தில் பங்கு பெற வேண்டும். இந்த கமலாட்சரன் பாவத்தில் மூழ்கப் போகிறான். இப்பொழுதாவது திருந்த விரும்பினால் ஸ்ரீ மகாகணேசரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு உன் தேவகி அத்தையிடம் திரும்பி சென்று விடு. அதுதான் உனக்கு நன்மை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவகி, தேவகி, நீ எதை பற்றி நினைத்தும் கவலைப்படாதே. நீ வணங்கும் அந்த ஸ்ரீ கணேசர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ கவலையின்றி இரு தேவகி. ஆமம்மா, நானும் அம்மாவிடம் இதைத்தான் கூறினேன். அதை மறைய வைத்து விட்டு கணேஷ் மகாராஜா அவர் கருணையை காட்டிவிட்டார். அது உண்மைதான் தேவகி. கணேசர் வினுவின் தீய எண்ணங்களை அகற்றி அவனை நம்மிடம் அவசியம் அனுப்பி வைப்பார். ஆம் கீர்த்தி, அவசியம் திருப்பி அனுப்புவார். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு என் கணேசனின் கருணை மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தும் என்ன? வினு அவன் செய்த பாவ காரியங்களுக்காக அவசியம் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். ஸ்ரீ கணேசரின் நியாயப்படி அவனுக்கு தண்டனை இல்லாமல் இருக்காது. என் கவலைக்கு அதுதான் காரணம். நான் எப்பொழுதும் ஸ்ரீ கணேசனிடம் இதைத்தான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அறியாமல் வினு செய்த தவறை மன்னித்து அவனை விட்டு விடுங்கள். அவன் செய்த பாவத்திற்கான தண்டனையை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறேன். இதோ பார் தேவகி, பிரார்த்தனைக்கு தனி சக்தி இருக்கிறது. உன் பிரார்த்தனையில் மகிழ்ந்து ஸ்ரீ கணேசர் வினுவை மன்னித்து விட்டாலும் விடலாம் அல்லவா? மாட்டார். செய்த தவறுக்கு தண்டனை அடைந்தே ஆக வேண்டும். வேதத்தில் விதிமுறைகள் இருக்கிறது. இந்த சராசரத்தில் கஷ்டம் துக்கம் அனைத்தும் முன்பே ஆண்டவன் எழுதிய விதிப்படிதான் நடக்கிறது. இப்பொழுது நான் வினு பெறப்போகும் தண்டனையை நினைத்துதான் மிகவும் கவலைப்படுகிறேன் கீர்த்தி. நான் என்ன செய்வேன் என்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அம்மா, எதையும் தங்கள் மனதை கேட்டு செய்யுங்கள். ஏனென்றால் மனசாட்சி என்றும் உண்மையைத்தான் கூறும். மனதிற்கு நன்மை தீமை எதுவென்று தெரியும். தவிப்பது அதன் சுபாவமாக இருக்கலாம். இருந்தும் எப்பொழுது தங்கள் ஆத்மாவோடு அது கலந்திருக்கிறதோ அது நடுநிலையாக நின்று அது நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். ஏனென்றால் ஆத்மா அந்த பரமாத்மா அளித்தது. ஆம் தேவகி, மனதிற்கும் ஆத்மாவிற்கும் நடக்கும் போட்டி இது. மனதை உதறிவிட்டு ஆத்மா கூறுவதை கேள். உன் கவலை நிச்சயம் தீர்ந்துவிடும் தேவகி. என் ஆத்மா இப்பொழுது என்னை செய்ய சொல்வது இதுதான். ஸ்ரீ கணேசரை ஆராதிக்க வேண்டும். அவர் பாதங்களில் நான் கவலை அனைத்தையும் வைத்துவிட்டு நான் வினுவின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் கங் கணபதியே நமக. உன்னை போன்ற ஒரு சாதாரண மானிடனை அசுர சேனாதிபதியாக்கி நான் தவறு செய்து விட்டேன். பெரும் தவறு செய்து விட்டேன். நான் உன்னை மூர்க்கன் என்றுதான் எண்ணினேன். ஆனால் நீயோ மகா மூர்க்கன். மகா மூர்க்கன். யார் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்காதே. விட்டுவிடு. அதை மறந்துவிட்டு நீ இந்த மதுவை அருந்து. அதன் பிறகு நீ இல்லை, நான் இந்த அவமானத்தை மறக்க மாட்டேன். இந்த அவமானத்திற்கு பழி வாங்கியே தீர்வேன். பழி வாங்கியே தீர்வேன். அவன் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. எப்பொழுது அவன் என்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தினானோ ஒருபோதும் நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன். நீ கொல்ல நினைப்பவன் எப்பொழுதோ சென்று விட்டான். எங்கோ சென்று விட்டான்.
இப்பொழுது நடக்க வேண்டியதை பற்றி யோசி மூர்க்கா. இதோ பார், வீண் விவாதத்தை விட்டுவிடு. அவன் எப்பொழுது கிடைக்கிறானோ அப்பொழுது அவனை பற்றி யோசித்துக் கொள்ளலாம். மூர்க்கத்தனத்தை பற்றி நீ பேச வேண்டாம். எப்படி எப்படி அவன் மறைந்து விட்டால் நான் எப்படி அவனை பிடிப்பேன்? அவன் தான் விரைவில் மறைகிறவனாயிற்றே. பிறகு அவனை எப்படி நீ பழி வாங்குவாய்? வாங்குவேன், அவசியம் வாங்குவேன். ஏனென்றால் எனக்கு நன்றாகவே தெரியும் என்னை இப்படி இங்கு வந்து அவமானப்படுத்தியது யார் என்று தெரியும். யார் அவன்? உனக்கு அவனை தெரியாது கமலாக்ஷுரா. அவன் நீண்ட காலமாகவே எனக்கு எதிரி. அவன் என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டான். நான் மகிழ்வாக இருப்பது அவனுக்கு பொறாமை வந்துவிட்டது. அதற்கு பதிலாக இப்பொழுது நான் அவனை நிம்மதி இல்லாமல் செய்வேன். யாரை பற்றி பேசுகிறாய் நீ? நீ இன்று வரை அவனுடைய பேரை என்னிடம் கூறவில்லை. அவன் எனக்கு மட்டும் எதிரி. அவனை வஞ்சந்திப்பதை நான் மட்டுமே தனியாக செய்ய வேண்டும். வீராசுரா, நீ எனது நண்பனாக இருந்தும் கூட உன்னுடைய எதிரியின் பெயரை என்னிடம் கூற மாட்டாயா? மாட்டேன். அப்பொழுது நான் உன்னை என் நண்பனாக எண்ண மாட்டேன். எவன் ஒருவன் நண்பனை நம்பி எதையும் கூற மறுக்கிறானோ நண்பனாக இருக்கவே தகுதியற்றவன். கமலாக்ஷுரா, மது அருந்தியதால் யோசிக்கும் சக்தியே உனக்கு போய்விட்டது. இப்பொழுது பேசாமல் நீ சென்று உறங்குவதுதான் நல்லது. உன் போதை இறங்கிய பிறகு பேசிக்கொள்ளலாம். வீராசுரா, நீ என்ன எண்ணி விட்டாய்? இந்த கோப்பையில் இருக்கும் மது அசுர அரசன் சிந்துவின் மகன் கமலாசுரனை கலக்கி விடுமா என்ன? இல்லை. வீராசுரா, இந்த சராசரத்தில் இருக்கும் அனைத்து சமுத்திரமும் அனைத்து நீரும் மதுவாக மாறினாலும் அதை அனைத்தையும் குடித்தாலும் இந்த கமலாசுரன் நிலை தடுமாற மாட்டான். கூறு, உனது எதிரியின் பெயரை கூறு. என்னிடம் மறைந்திருந்து பேசியது வேறு யாரும் அல்ல, என் கிராமத்து கோயிலில் சிலையாக அமர்ந்திருக்கும் கணேசர் தான். அவன் பிறவியிலிருந்தே எனக்கு எதிரிதான். என்னை ஏன் அப்படி பார்க்கிறாய்? பார்க்கிறேன், இப்படி ஒரு மூர்க்கன் இருக்கிறான் என்று. மறைந்திருக்கும் ஒரு உருவத்தை கண்டு நீ மடையனாகி விட்டாய் என்று அர்த்தம். கல்லில் சிலையாயிருக்கும் ஒருவன் அங்கிருந்து இங்கு வந்து எப்படி குரல் கொடுப்பான்? இல்லை, இந்த வேலையை வேறொரு எதிரிதான் செய்கிறான். இல்லை, இந்த வேலையை செய்வது கஜமுகன் தான். அவன் என் கிராமத்தில் தான் அமர்ந்திருக்கிறான். நான் அவனை நிந்தனை செய்கிறேன் அல்லவா? அதற்கு வஞ்சம் தீர்க்கத்தான் இதை செய்கிறான். இருக்காது வீராசுரா, இருக்காது. இந்த வேலையை செய்தவன் கல்லில் சிலையாக இருப்பவன் அல்ல, வேறொருவன். இதையே நீ மீண்டும் மீண்டும் கூறி நீ மூர்க்கன் என்று நிரூபித்துக் கொள்ளாதே. மூர்க்கத்தனமாக பேசுவது நீதான் கமலாக்ஷுரா. என் எதிரியை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த வேலையை நிச்சயம் அந்த கஜமுகன் மட்டும்தான் செய்வான். இல்லை, ஆம், இல்லை, இல்லை, இல்லை. இந்த வார்த்தையை நீ இன்னொரு முறை கூறக்கூடாது வீராசுரா. இல்லை என்றால் நான் உன்னை உயிரோடு விடமாட்டேன் வீராசுரா. எனக்கு என் சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கிறது கமலாக்ஷுரா. நீ என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? எச்சரிக்கிறேன், வெறும் எச்சரிக்கை தான் இது. உனக்கே இது நன்றாக தெரியும். நானும் உன்னோடு சேர்ந்து அனைத்து வேலையும் செய்திருக்கிறேன். அதனால் தான் இத்தனை பொருட்களும் சேர்ந்திருக்கிறது. உனக்கு இந்த செல்வத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கிறதோ அத்தனை எனக்கும் இருக்கிறது. எப்போது நீ எனக்கு ஆணையிடுகிறாயோ அப்போது நானும் ஆணையிட்டால் என்ன? அப்படி என்றால் நீயும் நானும் சரிசமமானவன் என்று கூறுகிறாயா?
நான் உன்னை வணங்க வேண்டுமா? கூறுங்கள் வீராசுரா என்று இப்படி. நான் உன்னை வணங்கும் போது நீ வணங்கினால் என்ன? துர்பாக்கியம்! உனது நேரம் சரியில்லை இப்பொழுது. இப்பொழுது உனக்கு ஆணவம் வந்துவிட்டது. ஆணவம், அகங்காரம், ஆதிக்கம், அதோடு பேராசையும் சேர்ந்து விட்டது. வீராசுரா, எனது அருளால் தான் உனக்கு இத்தனையும் கிடைத்தது. இப்பொழுது நீ என்னிடம் ஆணையிடுகிறாய், சமம் என்கிறாய். ஆனால் உன்னுடைய ஆணை எல்லாம், சமம் என்பதெல்லாம் இந்த கமலாட்சுரனிடம் ஆகாது. கமலாட்சுரன் எதிர்த்தவனை விட்டதில்லை. வீராசுரா, இங்கிருந்து எங்கு ஓடி விடுவாய்?